Hello everyone. So welcome to this first episode on Perspective Matters podcast. இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிற கெஸ்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா விக்னேஸ்வரன். இவர் வந்துட்டு திருச்சியில் ஜிம் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இவருக்கு வந்து நிறைய கோச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நிறைய பாடி பில்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி இப்போ நிறையா டவுட்ஸ் இருக்குது. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி, இப்போ நார்மல் பீப்புளுக்கும் சரி நிறையா டவுட்ஸ் இருக்குது. டயட்னா என்ன, பாடி பில்டிங்னா என்ன, அத்லீட்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணணும், இல்லைனா எந்த மாதிரி ஒரு நியூட்ரிஷன் எடுத்துக்கணும், எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும், இந்த மாதிரி நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் ஒரு கிளாரிட்டி தர விதமாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இந்த எக்ஸ்பர்ட், அதாவது நம்ம கூட ஜாயின் பண்ணிக்கிற எக்ஸ்பர்ட்டை நம்ம கேட்டு இதெல்லாம் பற்றி தெரிஞ்சுப்போம். ஒரு ஹோப் இந்த வீடியோ வந்துட்டு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் அவர் கெஸ்ட் விக்னேஸ்வரன். ஸோ டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப். ஹாய் எவ்ரிவன், நான் திருச்சியிலேருந்து விக்னேஸ்வரன். எனக்கு பாடி பில்டிங்லேருந்து ஒரு 16 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நான் தனியாக ஜிம் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே நிறைய பேர் கோச் பண்ணிகிட்ருக்கேன். பிரணவ் வந்து நிறைய டவுட்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு. சரி, கண்டக்ட் பண்ணுவோன்றது. ஓகேண்ணா. ஸோ டவுட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி என்னோட டவுட்ஸ் இல்லை, இதெல்லாம் நார்மல் பீப்புளோட டவுட்ஸாக தான் இருக்க போகுது. ஏன்னா இப்போ ஒரு ஆஸ் அன் யங்ஸ்டர், அதுவும் இல்லாமல் என்ன சொல்கிறது, நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு இப்போ பாடி பில்டிங் வராங்க, பாடி பில்டிங்குள்ளார வராங்க. அப்படிலாம் நார்மல் பீப்புள் நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது. சில பேர்லாம் இப்போ நியூஸ்லாம் நம்ம பார்க்குறோம், ஜிம்முக்கு வந்தாலே வந்துட்டு ஹார்ட் அட்டாக் வந்துடும், இல்லைனா வந்துட்டு ஜிம்முக்குலாம் போகக்கூடாது, இப்படி நிறைய மித்து இருக்குது. அதே மாதிரி ப்ரோட்டீன்லாம் வந்துட்டு சாப்பிடக்கூடாது, அளவுக்கு மீறி அதெல்லாம் சாப்பிட்டா ரொம்ப கெடுதல், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ நிறைய டாக்டர்ஸ் யூடியூப்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் ஸ்டில் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நிறைய பேருக்கு போய் சேர வேண்டியது இருக்குது. அதுக்கான நோக்கம் தான் இந்த பாட்காஸ்ட். இதை வந்து நாங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நிறைய மல்டிபிள் எபிசோட்ஸாகவும் பண்ணுவோம். பட் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஒரு பேசிக்கானது எல்லாத்தையுமே கவர் பண்ண ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லை இன்னொரு இன்டெப்த்தான இன்ஃபர்மேஷன் வரும்னா ஃபியூச்சர் எபிசோட்ஸில் நீங்கள் பார்க்கலாம். ஓகேண்ணா, வித்தவுட் எனி ஃபர்தர் எடு நான் வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ்க்கு போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், டயட்னா என்ன உங்களை பொறுத்த வரைக்கும்? ஒரு பேலன்ஸ் டயட்னு என்ன சொல்லுவீங்க? இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஜிம்முக்கு போகிறவங்கன்னு இல்லை, ஒரு நார்மலாக ஒரு பேலன்ஸ் டயட்னா என்ன சொல்லுவீங்க? பேலன்ஸ் டயட் அப்படின்னா வந்துட்டு ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், ஃபேட்டு, இது எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும், பேலன்ஸ்டாக இருக்கணும் ஒரு டயட் அப்படின்னா. ப்ளஸ் ஃப்ரூட்டு, இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது பேலன்ஸ் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜில் இதெல்லாம் எடுத்துக்கணும். ஓகே, அதாவது கார்ப்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபேட் இதெல்லாமே வந்து இப்போ மேக்ரோ நியூட்ரியன்ஸ், இதை வந்து கரெக்டான லெவலில் எடுத்துக்கணும். ஓகே, ஸோ பேசிக்காக இதை ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணாலே போதுங்கிறீங்க. ஆமாம். இதை வந்து எந்த ப்ரொபோர்ஷனில் எடுக்கணும் ஏதாவது சொல்ல முடியுமா? இப்போ கார்ப் வந்து எவ்வளோ, இல்லைனா எது வந்து அதிகமாக எடுக்கணும் அந்த மாதிரி? கார்ப்ஸ் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். ஓகே, ஒரு 40 to 50% எடுத்துக்கலாம். ப்ரோட்டீன் ஒரு 30% இல்லை 40, ஃபேட் ஒரு 10% அந்த மாதிரி. ஓகே, ஸோ ஃபேட்டில் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக, ப்ரோட்டீன் அதிகமாக இருந்தால் பெட்டர். இல்லைனா நம்ம இப்போ அத்லெட்ஸாக இருந்தோம் அந்த மாதிரி. ஆமாம், கார்ப்ஸ் அது கார்ப்ஸ் மேனேஜ். பட் யூஸ்வலாக வந்து நார்மல் பீப்புளுக்கு நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்ன வரும்? நார்மல் பீப்புளுக்குன்னா ஜிம் வராதவங்களே இருந்தாலும், ஜிம்முக்கு வராதவங்கன்னா ஒரு அவங்க ஒரு 40% கார்ப் மேக்ஸிமம், அவங்க மேக்ஸிமம் 40%. ஓகே, அவங்க மேக்ஸிமம் சோர்ஸே கார்பாக தான் இருக்கும். ஓகே, ப்ரோட்டீன் வந்து மேக்ஸிமம் ஆட் பண்ண பார்க்கணும். மேக்ஸிமம் ப்ரோட்டீன் வந்து ஆட் பண்ணலாம். மேக்ஸிமம் அவங்க ஒரு 20-25 ஆட் பண்ணால் கூட ஓகே தான். பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி எடுத்தால் கூட ஓகே. ஓகே, பட் ஆனால் அது நல்லதா, அது போதுமா? ஏன்னா இப்போ யூஸ்வலாக பீப்புள் வந்து ப்ரோட்டீன் அவ்வளோலாம் எடுக்கிறதே இல்லை. இப்போ இந்தியாவில் இது பெட்டர்னு சொல்லுவார், எடுக்காததுக்கு இது பெட்டர். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா 3 நேரமும் சோறு 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 தான் இருக்கும். இப்போ எல்லா வீட்லையுமே சரி, இப்போ ப்ரோட்டீன்னா கொஞ்சோண்டு இருக்கும், இல்லைன்னா இப்போ வெஜிடபிள்ஸ்னா கொஞ்சோண்டு இருக்கும், ஆனால் ஒரு தட்டு நிறைய சோறு இருக்கும். இது ஆக்சுவலி கரெக்டா? இதனால நமக்கு என்ன யூஸ் இருக்கு? இதனால யூஸே இல்லை, அது சொன்னால் யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எப்படின்னா கார்போஹைட்ரேட் அது ஜஸ்ட் ஃபியூயல் மாதிரி தான், எனர்ஜி தான். ஆனால் அதுவும் வெஜிடபிள்ஸு இது மட்டும் சாப்பிட்றதுனால என்ன பெனிஃபிட் வரப்போகுது? ஸோ ப்ரொபோஷனாக எல்லா ஃபுட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பாடிக்கு தேவையான நியூட்ரிஷன் எல்லாமே கிடச்சிரும். ஸோ எனர்ஜி மட்டுமே அவங்க வந்து எடுத்துகிட்டே இருக்கும்போது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் அவங்க டயபெட்டிஸ் வர சான்சஸ் இருக்குது. இன்சுலின் ஸ்பைக் ஆகிக்கிட்டே இருக்கிறனால. இப்போ கார்போட மெயின் ஃபங்க்ஷனே ஒரு எனர்ஜி மாதிரி. இப்போ நார்மலான ஒரு பீப்புள் அவ்வளோ வந்து ஆக்டிவாக இருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு சொல்லப்போனால் அவ்வளோ எனர்ஜியே தேவைப்படாது. அப்படி இருக்கிறவங்க டெஃபினட்டாக ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணுங்கிறது தான் ஒரு நார்மல் ரெக்கமெண்டேஷனே. ஈவன் ஒரு மெடிக்கல் ப்ராக்டிஷனரும் அதான் சொல்லுவாங்க, ஒரு நார்மல் ஹெல்த்துக்கு, இப்போ நம்ம உடம்புல நார்மல் ஃபங்க்ஷன்ஸ்க்கே ப்ரோட்டீன் ரொம்ப முக்கியம்னு இப்போதைக்கு இப்போ இருக்கிற பீப்புளுக்கு ஒரு நல்ல அவேர்னஸ் வந்துருச்சு. ஸோ அப்படிங்கிறப்போ ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணும், அது வந்துட்டு டெஃபினட்டாக ஒரு நல்ல டயட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஓகே,
ப்ரோட்டீன்ன்றது இப்போ ஒருத்தர் 60 kg பாடி வெயிட் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவர் பாடி வெயிட்டுக்கு 60 kg கண்டிப்பாக தேவைப்படும். ஓகே. அது 60 ஆர் 60 above கூட எடுக்கலாம், ஒரு 70 எடுக்கலாம், இல்லை 55 இல்லை 50 எடுத்தால் கூட ஓகே. இப்போ ஒரு 60 kg இருக்கிற பர்சன் வந்துட்டு ஒரு 60 கிராம் 60 கிராம் ஓகே 60 பாடி வெயிட் தகுந்த மாதிரி எடுத்தால் கூட ஓகே. அதாவது அட்லீஸ்ட் அவங்க பாடி வெயிட். இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்க பாடி பில்டிங் பண்றாங்க அப்படிங்கிறப்போ இந்த டாபிக் வந்து நான் அதுக்கப்புறம் போலான்னு வச்சிருந்தேன், பட் ரெலவெண்டா வரனால நான் கேட்கறேன். இப்போ ஒருத்தவங்க பாடி பில்டிங் பண்றாங்க இல்லைன்னா ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல இருக்காங்கன்னா இப்போ அவங்க வந்து ப்ரோட்டீன் அதிகமாக எடுக்கணுமா இல்லை எப்படி? பாடி பில்டிங்னா மெயினாக சோர்ஸ் ப்ரோட்டீன் தான் மெயினாக இருக்கும். செகண்டு கார்போஹைட்ரேட் எனர்ஜிக்காக. மற்றபடி ஃபேட்ஸ் வந்து ஹார்மோன் அந்த இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் ஆகும். ஸோ ப்ரோட்டீனுங்கும் போது நாங்கள் பாடி வெயிட் வந்து 2 கிராம் எடுப்போம். இப்போ 2 கிராம் இப்போ 70 kg இருக்காங்கன்னா 140. ஓகே. 140 அண்ட் எபோ கூட எடுப்போம். சில டைம் 2.2 எடுப்போம், 2.5, 3 கிராம் எடுக்கிறவங்க கூட இருக்கிறாங்க. ஓகே. ஓகே. ஸோ அது ஒரே மீலாக எடுக்காமல் ப்ரொபோஷனாக பிரிச்சு எடுப்போம். 6 மீல் 7 மீல் அப்படி இருக்கும். ஓகே. 6 மீல் 7 மீல் ஓகே. இது எல்லாருக்கும் இல்லை ஆக்சுவலி. பட் ஆனால் இதில் நிறைய டவுட்ஸ் இருக்குது, அதை நான் ஃபர்தராக கொஸ்டின்ஸ் வரப்போ நான் கேட்குறேன். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளார போகலாம். இப்போ வந்து டயட்னா என்னென்னு பார்த்தாச்சு. பேசிக்கலாக வந்து ஒரு ஹை ப்ரோட்டீன் டயட்டு, கார்ப்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக பண்ணிக்கலாம், மித்த வந்து ஃபேட்ஸும் வந்துட்டு ஒரு கம்மி சோர்ஸாக இருக்கும். ஒரு ஈக்குவல் ப்ரொபோர்ஷனில் இது எல்லாமே ஒரு மீலில் இருந்ததுன்னா அது வந்துட்டு ஒரு பேலன்ஸ் டயட், ஒரு ஹெல்தி டயட் சொல்லலாம். இப்போது செகண்ட் கொஸ்டின், இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு, வீகன். யாராவது வீகன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா எதுவும் டென்ஷன் ஆகணும். இது வந்து யாரையும் ரெக்கமெண்ட் பண்ணணும்லாம் இல்லை, எல்லாரும் நான்வெஜ் சாப்பிடணும்லாம் கிடையாது. பட் ஆனால் எல்லாத்துக்கும் இருக்கிற பெனிஃபிட்ஸ், அதாவது அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்ல போகிறோம். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே மேம், பேக் டு தட் கொஸ்டின். வெஜிடேரியனா, நான் வெஜிடேரியனா, இல்லை வீகன், இதுக்கெல்லாம் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன ஃபர்ஸ்ட்டு? அப்புறமேட்டு எது பெட்டர்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இது வந்துட்டு யாருக்கும் நீங்கள் சஜஸ்ட் பண்ணல, பட் ஆனால் இது நீங்கள் ஃபீல் பண்ணுறது. ஸோ என்ன இப்போ வெஜிடேரியனா என்ன அட்வான்டேஜ் இருக்கும், நான்வெஜ்னா என்ன அட்வான்டேஜ் இருக்கும், இப்போ வீகன்னா என்ன? ஓகே. வெஜிடேரியன் அப்படின்னா வந்துட்டு அதில் மீட்டு அந்த இது மெயினாக இதை எடுக்க மாட்டாங்க. மீட்டு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி நான்வெஜ் அந்த சோர்ஸ் எதுவுமே இருக்காது. மற்றபடி டைரி ப்ராடக்ட்ஸ்லாம் எடுப்பாங்க. இப்போ மில்க்கு டைரி ப்ராடக்ட்ஸ், அது அனிமல்லேருந்து வர ப்ராடக்ட்ஸ்னாலும் எடுப்பாங்க. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எடுப்பாங்க. ஆனால் மெயினாக அந்த மீட்டு நான்வெஜ் சோர்ஸஸ் எதுவுமே இருக்காது. ஓகே. இவங்க தான் வந்து வெஜிடேரியன். அதாவது நீங்கள் இப்போ எக்கை கூட எடுக்காத வெஜிடேரியன்ஸை தான் சொல்லிட்டு. ஆமாம். ஓகே. ஓகே. அப்படி. அடுத்து வந்து செகண்ட் வந்து நான்வெஜ்ங்கிற எல்லாமே எல்லா மீட்டும் சாப்பிடுவாங்க, ஃபிஷ்ஷு எக்ஸட்ரா எல்லாமே இருக்கும். இல்லை டயட்ரி ப்ராடக்ட்டை எடுப்பாங்க. வீகன் அப்படிங்கிறவங்க எப்படின்னா பியூராக வந்துட்டு அனிமல்லேருந்து வராத ப்ராடக்டாக எடுப்பாங்க, பிளான் பேஸ்டாக, ஃபுல்லாக பிளான் பேஸ்டு. அதாவது அனிமல்லேருந்து வர மில்க், ஃபார் எக்ஸாம்பிள் மில்க் கூட எடுக்க மாட்டாங்க. மில்க் கூட எடுக்க மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கும். ஓகே. கிரைன்ஸு, மேக்ஸிமம் கிரைன்ஸு, அப்புறம் வந்துட்டு கார்போஹைட்ரேட்ஸு. ப்ரோட்டீன் வந்து பிளான் பேஸ்ட் அந்த மாதிரி தான் வந்து அவங்க. பிளான் பேஸ்ட் ப்ரோட்டீன் பார்த்தீங்கன்னா கார்போ அதில் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பச்சை பேர் எடுக்கிறோம், கொண்டைக்கடலை எடுக்கிறோம்னா அதில் ப்ரோட்டீன் இருந்தாலும் கார்பும் வந்து அதிகமாக. நிறைய பேர் அது ப்ரோட்டீன் சோர்ஸ்னு நினச்சிட்டு இருப்பீங்க, பட் ஆக்சுவலி அது வந்துட்டு ஒரு கார்ப் சோர்ஸ். ஏன்னா அது கேலரி அதிகமாக இருக்கும், அதில் கிட்டத்தட்ட ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் ஆஃப் கார்ப்ஸுமே இருக்கும். ஸோ அதுதான் அதனால தான் நிறைய எனக்கு தெரிஞ்சு பாடி பில்டிங் பண்ணுறவங்க அது அவ்வளோக்கு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, நைஸ். அது இல்லாமல் அதில் வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ் டிஃபரன்ஸ் இருக்கும் நிறையா. இப்போ அமினோ ஆசிட் டிஃப்ரென்ஸ்னால் இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுக்கணும்னா, அமினோ ஆசிட் வந்துட்டு அமினோ ஆசிட்ஸ் மேக் த ப்ரோட்டீன். அதாவது அமினோ ஆசிட் ஆர் தி பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன். எல்லா அமினோ ஆசிடும் சேர்ந்து தான், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன் வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. அந்த ப்ரோட்டீன் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறையா என்ன சொல்கிறது, நிறைய ஸ்ட்ரக்சரல் கன்ஃபர்மேஷன் இதெல்லாம் சேஞ்ச் ஆகி தான் உடம்புல வந்து எல்லா ஃபங்க்ஷனுக்கும் யூஸ் ஆகுது. இதுதான் நார்மல். ஏன் ப்ரோட்டீன் வந்து எல்லாத்துக்கும் தேவைன்னு சொல்கிறாங்கன்னா, ப்ரோட்டீனுக்கு வந்து நிறையா ஃபங்க்ஷன் இருக்குது. எல்லா ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகணும், இப்போ நார்மல் பாடி ஃபங்க்ஷன்னாலே ப்ரோட்டீன் தேவை. ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்துட்டு ப்ரோட்டீன்ங்கிறாங்க எங்கே பார்த்தாலும். அதான் இதுக்கு ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, அந்த அமினோ ஆசிட்ஸ் டிஃபரன்ஸ் ஆகும் வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்குமே. அமினோ ஆசிட் டிஃபரன்ஸ்னா இப்போ எக்ஸாக்டாக என்னென்ன சொல்கிறீங்க? இப்போ குவாலிட்டி சொல்கிறீங்க? இல்லை, குவாலிட்டி இல்லை. இதில் பிளான் பேஸ்டில் வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கம்ப்ளீட் ப்ரோட்டீன் சோர்ஸ் கிடையாது வெஜிடேரியனில். அதே மாதிரி இந்த மூணுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்துட்டு அயன் டெஃபிஷியன்சி இருக்கும். வெஜ் மட்டுமே எடுத்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு. அயனு, B12 இந்த மாதிரி சம் விட்டமின்ஸு டிஃபிஷியன்சி கண்டிப்பாக இருக்கும். ஸோ அவங்க எக்ஸ்டர்னலாக தான் ஏதாவது சப்ளிமெண்ட் அந்த மூலியமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். நான்வெஜ்ஜில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் மேக்ஸிமம்
மிக்சடாக எல்லாமே எடுக்கும்போது மேக்ஸிமம் கவர் ஆகிடும். ஓகே. அது வீகனில் இருக்கிறவங்களுக்கும் இதே மாதிரி தான். அந்த இருக்கிறவங்களுக்கு இன்னும் மோசமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இது எல்லாமே அவங்களுக்கு மிஸ் ஆகும். இது எல்லாமே அவங்க தனியாக சப்ளிமெண்ட் மூலியமாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நார்மலாக ஒருத்தவங்க பாடி பில்டிங் வராங்க, சே ஃபார் எக்ஸாம்பிள் ஹி ஆர் ஷீ இஸ் அ வெஜிடேரியன். இப்போ ஒரு 18 வயசு பையன் ஒருத்தன் வரான், 12th முடிச்சிருக்கான், அவன் வந்து ஒரு வெஜிடேரியன், எப்படியாவது வந்து அவன் பாடி பில்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு ஒரு இதோட வரான். இப்போ அவனால வந்து நான்வெஜ் எடுக்க முடியாது. இப்போ அவன் வீகன் கிடையாது, பட் ஹீ கேன் ஹேவ் மில்க். அதுக்கப்புறமேட்டு ஈவன் இப்போ அவன் ஒரு எக் எடுக்கிறவனா கூட இருந்துட்டு போதுமே, இல்லை இப்போ எக் எடுக்காதவனாவும் இருக்கட்டும். நீங்க ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு கேரக்டர் கொண்டு வரேன். இப்போ இவருக்கு நீங்க என்ன டயட் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஒரு வெஜிடேரியன் டயட்டா? வெஜிடேரியன் எடுத்து பாடி பில்டிங் பண்ண முடியாதுன்றதுல பண்ண முடியும். ஓகே. பட் அதுக்கான செலவு தான் அதிகமாகும். அதுக்கான செலவு. ஸோ இப்போ யாராவது வெஜிடேரியன்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டா யூ கேன் ட்ரை பாடி பில்டிங், யூ கேன் அச்சீவ் சக்ஸஸ் இன் பாடி பில்டிங். ஸோ அதனால அது வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்க வேணாம், நீங்கள் தைரியமாக வந்துட்டு பர்சீவ் பண்ணலாம். பட் ஆனால் யூ நீட் டு மேக் சம் சாய்ஸஸ். என்ன நம்ம கேட்டு தெரிஞ்சுவோம். எப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு இப்போ ஒரு மீலுக்கு வந்து ஒரு 40 கிராம் 50 கிராம் ப்ரோட்டீன் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க ஒரு குவான்டிட்டி இவ்வளோ தான் இருக்கும். இப்போ நாங்கள் ஒரு எக் சாப்பிட்றோம், இல்லை ஃபிஷ்ஷு, இல்லை சிக்கன் எது சாப்பிட்டாலும் ஒரு குறிப்பிட்ட கிராம் தான் இருக்கும். இப்போ இதே அவங்க ஒரு 100 கிராமுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால், ஒரு பன்னீர் எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் பர்டிகுலர் ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்னு சொன்னால் அது இதோட அது ஈடாகாது. ஸோ அது நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுக்கிற மாதிரி இருக்கும் பாடிக்காக. டெய்லி சோர்ஸஸ் அதிகமாக இருக்கும், நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும் ப்ரோட்டீன். ஓகே. நிறைய எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி எடுத்தாலும் கம்ப்ளீட் ப்ரோட்டீன் கிடைச்சிருமா? கம்ப்ளீட் கிடைக்காது, அதுக்கு டைம் ஆகும். இப்போ ஒருத்தர் நான்வெஜ் எடுத்து ஒருத்தர் பண்ற சேம் நீங்கள் சொல்கிற கேட்டகரியிலே 2 பேர் இருக்காங்கன்னா இவங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும், இவருக்கு டிஃப்ரென்ஸ் அதிகமாக இருக்கும். ஐ மீன் இவருக்கு அதிகமாக சீக்கிரம் ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்ல வரேன், மீன் பண்ணுறேன். ஓகே. இவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓகே. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா? சும்மா ஒரு ஸ்டோரி பேஸ்டாக கொண்டு போக போகிறேன். இப்போ நீங்கள் வந்து பாடி பில்டிங் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க பாடி பில்டிங்? நான் பண்ணது வந்து 2010 தான் ஸ்டார்ட் பண்ணேன். 2008 ஜிம் ஜாயின் பண்ணேன். 2010 தான் ஜாயின். ஸோ ஜாயின் பண்ணி 2 இயர்ஸ்ல வந்து நீங்க காம்படிஷன் பாடி பில்டிங். ஆமா, 2 இயர்ஸ்லயே. ஓகே. இப்போலாம் வரவங்க 6 மந்த் அதுல வந்தோடனே பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி பண்றாங்க நமக்கு தெரியும், பட் ஆனால் அதெல்லாம் நம்ம போவேனா. பட் ஆனால் இப்போ 2 இயர்ஸ்ல இப்போ நம்ம காம்படிஷன் பண்றோம்னா, இப்போ நீங்களே உங்க கூட இருக்கிற கேண்டிடேட்ஸை பார்த்துருப்பீங்க. ஆமா, வெஜிடேரியன் பண்ற ஆட்களும் இருந்திருப்பாங்க. இப்போ நீங்க இப்போ அவங்கள்ட்ட பேசியிருப்பீங்க. இப்போ அவங்க ஃபேஸ் பண்ற கஷ்டம் என்னவா இருக்கும், இல்லைன்னா அவங்க வந்து உங்கள்ட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. இல்ல இப்போ உங்களுக்கு ஒரு டிஃபரன்ஸையும் நீங்க பார்த்துருப்பீங்க அதே ஸ்டேஜ்ல. ஆமா ஆமா. அதை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? ஏன்னா எனக்கு கியூரியஸா இருக்கு தெரிஞ்சுக்க. ஸோ ஏன்னா டிஃபரன்ஸ் இருக்கும், நம்ம தியரிட்டிக்கலா படிச்சுட்டோம், பட் ப்ராக்டிக்கலா நீங்க பார்த்துருக்கீங்க அதை. இப்போ நான் நான்வெஜ் பண்ணி நான் சாப்பிட்ருக்கேன் பாடி பில்டிங், அப்போ என்னோட மசில் டெஃபினேஷன் எப்படி இருக்கும், இல்லை நான் அந்த டயட்டை ஃபாலோ பண்றது எவ்வளோ ஈஸியா இருக்கும், இல்லை என்னோட ப்ரோட்டீன் ரெக்குயர்மெண்ட் ஃபாலோ பண்றது எவ்வளோ ஈஸியா இருக்கும் எனக்கு தெரியும். அதே மாதிரி அவங்கள்ட்ட நீங்க பேசியிருக்கிறதுனால அவங்களோட கஷ்டத்தையும் சொல்லியிருப்பாங்க. எனக்கு ப்ரோட்டீன் எடுக்க எவ்வளோ கஷ்டமா இருக்கு, இவ்வளோ செலவாகுது, அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அது என்னன்னா, நான் பண்ணும்போதே ஒருத்தர் இருந்தாங்க, நான்வெஜ் சாப்பிடணும், வெஜ் மட்டும்தான். எக்கு சாப்பிடுவாரா? எக்கு சாப்பிடுவாரா? எக்கு தான் சாப்பிட மாட்டாரு, எதுவுமே சாப்பிட மாட்டாரு. ஏன்னா அவர் எனக்கு முன்னாடி ஜிம் போயிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் நான் ஜாயின் பண்ணேன், என் கூட தான் பழக்கம், ஃப்ரெண்டை அப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம். அப்புறம் நான் பாடி பில்டிங் ஒரு ஒன் டைம் பண்ணிட்டேன். நான் பாடி பில்டிங் பண்ணும்போதே என் கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தார். ஆனால் அவர் எனக்கு முன்னாடியே பண்ணிட்டு இருந்தார், ஐ மீன் ஃபிட்னஸ் பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் நாங்களாம் பண்ணுவோம், ஒரே ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் ஒரே கேங்காக இருக்கும். அவரும் பண்ண ஆரம்பிச்சார். அவருக்கு என்னென்னா நான்வெஜ் சாப்பிட மாட்டார், வெஜ்ஜு மட்டும் தான் சாப்பிடுவார். ஓகேவா? அப்புறம் அவரும் பாடி பில்டிங் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க வீட்டில் வந்து நான்வெஜ் செய்யலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அவர் நிறையா ஸ்ட்ரகிள் பண்ணார் மசில் பில்ட் பண்ணுறதுக்கே. ஸோ ரொம்ப டைம் எடுத்துச்சு அவருக்கு. ஸோ இங்கே சொல்லியிருக்கிற வெஜிடேரியன் அவர் ஈவன் எக்கு கூட கன்சிடர் பண்ண மாட்டார். ஆமாம் ஆமாம். ஓகே. அது ரொம்ப ஆக்சுவலி கஷ்டம். ஏன்னா இப்போ நான் கொஞ்ச நாள் ஆக்சுவலி வெஜிடேரியன் இருந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் பாரு என்ன சொல்கிறது, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி. அப்போ நான் வெஜிடேரியனாக கொஞ்ச நாள் இருந்தப்பே எனக்கு ப்ரோட்டீன் எடுக்கிறவங்க எதுவும் எடுக்கிறனே தெரில. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வெளியில் போய் நம்ம சாப்பிட்டாலே ப்ரோட்டீன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நான்வெஜ் சாப்பிடாம நம்ம ரைஸ் எல்லா இடத்துலையும் கிடச்சிடும் ஈஸியாக. ஆனால் நார்மலாக இப்போ போய் ஒரு ப்ரோட்டீன் எடுக்கணும், ஒரு மீலுக்கு இப்போ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 20 கிராமாவது எடுக்கணும் அப்படின்னா அதுவே கஷ்டம். ஏன்னா எந்த கடையில் போய் நம்ம கேட்டாலும் கிடைக்காது. இப்போ சிக்கன் எடுத்துட்டோம்னா ஈஸி, இப்போ ஏதாவது ஒரு நான்வெஜ் எடுத்துட்டோம், இல்லை எக்கு கூட எடுத்துட்டா ஈஸி. ஆனால் எக்கே ஒரு சாப்பிடாதவங்களுக்கு டெஃபினட்டாக வெஜிடேரியன்ஸ் who are pursuing bodybuilding or who are into bodybuilding will understand the struggles. ஸோ அவங்களுக்கு டெஃபினட்டாக தெரியும். கரெக்ட். ஸோ கண்டினியூ பண்ணுங்கண்ணா. இப்போ அவர் அப்புறம் எப்படி வந்துட்டு அதை அச்சீவ் பண்ணாரு? அச்சீவ் பண்ண ரொம்ப டைம் ஆச்சு அவருக்கு, ரொம்ப டைம் ஆச்சு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து 2 இயர்ஸ்லாம் அந்த ஸ்டேஜில் போயிட்டீங்க. இப்போ அவருக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க.
ஏன்னா பாடி பில்டிங் இப்போ நம்ம ஜென்ரலாக சொல்லுவோம் யாரையும் யாரோடையும் கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் இப்போ அந்த ஸ்டேஜில் நிற்கிறப்ப கம்பேரிசன் தான். ஆமாம் இல்லை பட் என்னன்னா அவர் கேட்டகரி வேற என் கேட்டகரி, ஸோ அதனால அந்த பட் ஆனால் அவர் அச்சீவ் பண்ண டைம் எடுத்துச்சு. பட் ஸ்டில் வந்துட்டு ஒரு நல்ல பாடி வந்து கொண்டு வந்துட்டாரு. ஓகே பட் டிஃபரன்ஸ் இருக்கும், வெஜ்ஜுக்கும் நான் வெஜ்ஜுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும். ஓகே நைஸ். நெக்ஸ்ட் அடுத்த ஒரு கொஸ்டின் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதுக்கும் வந்துட்டு போலான் இருக்கிறேன். இது வந்து டெஃபினட்டாக நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈவன் எல்டர்ஸ், இப்போ நிறைய பேருக்கு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்டர்ஸ்னே சொல்ல முடியாது. இப்போ 30 இயர்ஸ்லேயே எல்லாருக்கும் டயபிட்டிஸ் வந்துடுது, எல்லாருக்கும் பிபி சுகர் எல்லாமே வந்துடுது நார்மலாக. மேபி எனக்கு தரல, ஜிம்முக்கு வரவங்க கூட யார்கிட்டயாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க, யங்ஸ்டர்ஸ்க்கே இருக்கு ஃபேட்டி லிவரே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இப்போ நார்மல் கேஸ் ஆகிடுச்சு சொல்ல போனால். ஃபேட்டி லிவர் ஆமாம், முன்னாடிலாம் எப்பயாவது ஒரு கேஸ் தான் இருக்கும், ஆனால் இப்போ வர பாதி பேர் வந்துட்டு அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ இப்போ என்னன்னா டைப்ஸ் ஆஃப் டயட், இப்போ நம்ம யூடியூப்லையும் சரி, யூடியூப்லேயே நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. டெஃபினட்டாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது. பட் அதே சமயம் இதை காலைல எழுந்திரிச்சு இதை பண்ணிங்கன்னா போதும், வெயிட் 10 கிலோ குறைச்சிடுவீங்க. இதை நைட்டு இதை சாப்பிட்டு படுத்துட்டீங்கன்னா போதும் 20 கிலோ குறைச்சிடுவீங்க. இல்லைனா நீங்கள் என்ன சொல்கிறது, இந்த எலுமிச்சம்பழம் ஜூஸ் குடிச்சா போதும். இந்த மாதிரிலாம் நிறைய மித்து இருக்கு. ஏதோ வந்துட்டு இல்லைனா ஏதாவது அந்த பெல்ட்டை மாட்டிட்டு இந்த எனக்கு நிறைய மிஷின்ஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த ஸ்டொமக் வந்துட்டு பேர்ன் பண்ணுற அந்த ஏரியா மட்டும். ஸோ அதெல்லாம் போட்டு மாட்டிட்டா இன்ஸ்டண்ட்டாக ஃபேட்டு குறைஞ்சிரும். சோனா பெல்ட் சோனா பெல்ட்டு இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டிங்கா இல்லைனா இதெல்லாம் ஆக்சுவலி ஒர்க் ஆகுமா? மார்க்கெட்டிங் தான். அதில் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பாடி பில்டராக தான் இருக்கிறது தான் பண்ணுவாங்க. ஏற்கனவே பாடி பில்டர் ஆக்ட் பண்ணுவார். ஸோ அதான் இதெல்லாம் ஃபேட்டாக இருக்கிறவர் பண்ண மாட்டார். இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்னா, நான் குண்டா இருக்கிறேன், எனக்கு 1 மாதத்தில் குறைஞ்சி வரணும் 10 நாளில். இப்போ நிறைய பேர் இப்போ ஜிம்முக்கு கிளைண்ட் வராங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 நாள் கழிச்சு மேரேஜ் உங்களுக்கு அப்படின்னா ஒரு 10 நாள் மட்டும் தான் வருவாங்க. ஆமாம், நீங்களே நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. வந்து உலக நீதி இப்போ அப்படி இருக்கிறப்போ ஒரு 25 வயசு ஒரு 30 வருஷமா சாப்பிட்டு வளர்த்த உடம்பு, இப்போ அது போய் ஒரு 10 நாள்ல குறையும்னா இது வந்துட்டு பாசிபிள் இல்லை. ஆனால் அவங்களுக்கு அது பாசிபிளாக ஏதாவது மேஜிக் நடக்குமா தான் அவங்க கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்குறப்ப உங்களுக்கு என்ன தோணும்? அந்த மாதிரி அதுதான் இப்படி கேட்குறாங்க, அவங்க மைண்ட் செட்டு அப்படிங்கும்போது நம்ம இது பண்ண முடியாது. இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் புரியாது அவங்களுக்கு. இப்போ இந்த ஒரு 1 மந்த் தான் டைம் இருக்குது, இல்லை ஒரு 6 மந்த் தான் டைம் இருக்குது அப்படின்னா என்ன நீங்கள் சொல்லுவீங்க அவங்கள்ட்ட? அதாவது இவ்வளோதான் எனக்கு டைம் வச்சுட்டு வரவங்கள்ட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லைன்னா இப்படி கூட அந்த கொஸ்டினை நான் ஃப்ரேம் பண்ண விரும்புகிறேன், அட்லீஸ்ட் இவ்வளோ டைமாவது கொடுங்க உங்கள் பாடிக்கு. அந்த மினிமம் டைம் ஒரு இருக்கும்ல. இப்போ நான் வந்து இவ்வளோ வருஷமாக சாப்பிட்டு அன்ஹெல்தியாக நான் என்ன வச்சிருக்கிறேன், அப்படி இருந்து நான் ஒரு ஹெல்தியாக சேஞ்ச் ஆகணும், அட்லீஸ்ட் இந்த ஒரு டைமாவது உடம்புக்கு தேவைப்படும்ல. ஸோ அப்போ ஒரு மினிமம் டைமாக ஒரு ஜிம் கோச்சா இல்லைன்னா ஒரு டயட் சஜஸ்ட் பண்ணுறவரா நீங்கள் என்ன வந்துட்டு ஒரு டைம், ஒரு உதாரணத்துக்கு ஒரு 6 மந்த்ஸ் இல்லை ஒரு 1 இயராக ஆகும் அப்படின்னா ஏதாவது ஒரு டைம் ஃப்ரேம் கொடுங்களேன். ஓகே, டைம் ஃப்ரேம்ன்றதில் செட் பண்ண முடியாது. ஒரு பாடிக்கும் ஒவ்வொருத்தன் ஃபேட் லாஸ் ஆகும். ஓகே, ஒருத்தர் நார்மலாக வந்து ஃபிட்னஸ் பண்ணுறவர் ஃபேட் லாஸ் பண்ணணும், ஃபேட்டாக இருக்கிறவர் வந்து வராரு உள்ளுக்கு ஜிம்குள்ளே வராருன்னா அவருக்கு வந்து பாடி ஃபேட்டை பொறுத்து டைம் எடுக்கும். பாடி ஃபேட்டு அவங்களோட ஜெனட்டிக்கை பொறுத்து டைம் எடுக்கும். ஃபேட் சப்போஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு டைம் ஃப்ரேம் சொல்ல முடியாது. பட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், ஒரு 6 to 1 year அப்படிங்கிற மாதிரி எடுத்தால் ஓகே. இப்போ ஒரு 80-90 கேஜிக்கு மேலே இருக்கார், ஆனால் அவருக்கு வந்து ஃபேட் வந்து ஒரு 30% மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால் அவர் ஒரு 6 மந்த்துக்கு மேலே ஃபேட் லாஸ் பண்ணுற அந்த ஜேர்னியில் இருக்கிறது பெஸ்ட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பாடி டைப்பை பொறுத்து டிஃபர் ஆகும். இப்போ பாடி டைப்பை நான் வந்து கிளாஸிஃபை பண்ண விரும்புகிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு 3 டைப்ஸ் ஆஃப் பாடி இருக்குது. இப்போ நான் வந்து யூஸ்வலாக என்ன சொல்கிறேன், இப்போ நானும் யூடியூப் பார்த்து தான் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இப்போ அப்படி எல்லாருமே 3 டைப்ஸ் ஆஃப் பாடி இருக்குவாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? இப்போ யூஸ்வலாக அவ்வளோதானே இருக்கும், மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அந்த கேட்டகரி தான் வருவாங்க. ஸோ அது என்னென்னு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எண்டோமார்க்கு, எக்டோமார்க், மீசோமார்க் இருக்குது. ஓகே, எண்டோமார்க் அப்படிங்கிறது வந்துட்டு லாஸ்ட் டைப்பு. ஓகே, மீசோமார்க் செகண்டு, எக்டோமார்க் ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க. ஃபஸ்ட்டில் இருக்கிறவங்க அவங்க வந்து ரொம்ப லீனாக இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் மசில் போடுறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப பாடி லீனாக இருப்பாங்க. மசில் வெயிட் போடுறதுங்கிறது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும். மீசோமார்க் அப்படிங்கிறவங்களுக்கு ஈஸியாக கொஞ்சம் மசில் போடும், ஃபேட்டும் சேர்ந்து போடும். பட் பார்க்க கொஞ்சம் நல்ல ஒரு ஜிம் அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கும். அதே மாதிரி எண்டோமார்க் பண்ணிருக்கவங்களுக்கு எல்லாமே சேர்ந்து இதாகும், எல்லாம் சீக்கிரம் ஃபேட் டக்குன்னு போட்டுரும் அவங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி தான் அது டிஃபர் ஆகும்.
இப்போ உதாரணத்துக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் எப்படி சொல்லுவீங்க? இப்போ நான் வந்துட்டு ஒரு எக்டோமார்ஃபா இல்லை எப்படி சொல்லலாம்? இது எப்படி ஆகும்னா இப்படிருந்து இப்படி மாறலாம். பட் அதுலேருந்து இதுக்கு மாறுறவங்களா கூட இருப்பாங்க. ஓகே, அது ட்ரெயின் பண்ண மாறுவாங்க. அவங்க இதுதான் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுவும் இல்லாமல் இந்த கேட்டகரிலாம் ஃபுல்லாக ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொல்ல சில பேர் எக்டோமார்ஃபிகலி மீசோமார்ஃபா அந்த மாதிரி இருப்பாங்க. அப்படி இருப்பாங்க. எக்டோமார்ஃப்லேருந்து மீசோமார்ஃபுக்கு டெவலப் ஆகி போகிறவங்களும் இருக்காங்க. எண்டோமார்ஃப்லேருந்து இதுக்கு வரவங்களும் இருப்பாங்க. ஓகே, நடுவில் இருக்கிறதும் இன்டர்மீடியேட்டாக இருப்பாங்க. ஓகே, ஃபைன். ஸோ தேங்க்யூ. இப்போ நெக்ஸ்ட் இன்னொரு கொஸ்டின், இந்த டைப்ஸ் ஆஃப் டயட் தான் கேட்க விரும்புகிறேன். கீட்டோ, இந்த பேலியோ, இந்த லோ கார்பு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. இதில் நம்ம இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கும் சேர்த்துக்கலாமே. ஸோ இவ்வளோ இருக்குது. இப்போ இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? இப்போ கீட்டோ டயட்னா என்ன, இப்போ பேலியோனா என்ன, இல்லை லோ கார்ப்னா என்ன? ஸோ பேசிக்கலாக இதை பற்றின ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு ஓவர் எது பெஸ்ட்டு, இதெல்லாம் பண்ணலாமா இல்லை இதெல்லாம் ரொம்ப ஓவர் ஹைப்பா உருட்டா இல்லை உண்மையா? அவ்வளோதான், எல்லாமே ஹைப்பு தான். மேக்ஸிமம் பேலன்ஸ் டயட்டாக எடுத்துட்டாலே பர்ஃபெக்டாக இருக்கும். பேலன்ஸ் டயட்டு, எக்ஸசைஸு, ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் எதுலையாவது இருந்தால். மேக்ஸிமம் எக்ஸசைஸுங்கும் போது ஃபிட்னஸாக இருந்தால் நல்லது. ஓகே, சரி. இப்போ நீங்கள் ஏதாவது டயட் ட்ரை பண்ணியிருக்கீங்களா அந்த மாதிரி? இப்போ கீட்டோ பேலியோ அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணதில்ல. இப்போ டயட்னா மேக்ஸிமம் டயட்னு இருக்கவங்களும் என்ன பண்ணுவாங்க, கார்போஹைட்ரேட் ஃபுல்லாக நிறுத்திடுவாங்க, சப்பாத்தி சாப்பிடுவாங்க, அப்புறம் வந்துட்டு ப்ரோட்டீன் எடுக்க மாட்டாங்க, ஃபேட் எடுக்க மாட்டாங்க, இல்லை 2 வேளை சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அது பண்ணால் வந்துட்டு மசிலும் சேர்ந்து தான் போகும். ஸோ எய்தர் கண்டிப்பாக நீங்கள் ஃபாஸ்டிங்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா மசில் லாஸும் இருக்கும். ஆமாம். மேபி இது வந்து ஒரு ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு இது ஒர்க் ஆகுமா? ஃபேட்டாக இருக்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும், ஆனால் அந்த அளவுக்கு ரிசல்ட் இருக்காது. இப்படி அவங்களுக்கும் மசில் லாஸ் இருக்கும். மசில் லாஸ் இருக்கு. டயட் மட்டும் இருக்கிறாங்க, டயட் மட்டும் ட்ரெயின் பண்ணாமல் டயட் பண்ணுறாங்க, ஃபேட் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக மசில் லாஸ் நிறையவே இருக்கும் ஃபேட்டை விட. பட் திரும்பவும் வெயிட் கெயின் ஆகி திரும்ப அதே வெயிட் போயிடுவாங்க. சப்போஸ் டபுளாக கூட வெயிட்டு இப்போ 10 kg குறைச்சாங்கன்னா 12, 13, 14 கூட போகும். கரெக்ட். ஸோ இந்த ட்ரெயின் பண்ணாமல் டயட் இருக்கிறதப்போ நானும் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது யாரும் பண்ணாதீங்க. கார்டியோ மட்டும் பண்ணுவாங்க. அதான், ஏன்னா இனிஷியலாக எல்லாருக்கும் ஒரு இதுனா கார்டியோ வந்துட்டு ரொம்ப நல்லது, வெயிட் ட்ரைனிங் வந்துட்டு அதெல்லாம் வந்து பாடி பில்டிங் பண்ணுறவங்க தான் போகணும். ஸோ அந்த ஒரு மித்து இருக்குது நிறைய பேருக்கு. இப்போ கார்டியோ பண்ணுறவங்க தான் ஃபிட்டாக இருப்பாங்க. இப்போ ஆக்சுவலி நீங்கள் என்ன சொல்லுவீங்க, கார்டியோ நல்லதா வெயிட் ட்ரைனிங் நல்லதா? இந்த டாபிக் நான் ஆக்சுவலி லாஸ்ட்டில் தான் வச்சுருந்தேன், பட் ரெலவெண்ட்டாக போகிறதுனால நான் கேட்குறேன். கார்டியோ வெர்சஸ் வெயிட் ட்ரைனிங்கா, இல்லைனா கார்டியோ அண்ட் வெயிட் ட்ரைனிங்கா? இது எப்படி? கார்டியோ அண்ட் வெயிட் ட்ரைனிங் தான். ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று எதிரிலாம் கிடையாது. ஸோ டெஃபினட்டாக ரெண்டுமே. ஆமாம். இப்போ புதுசாக ஒருத்தவங்க வராங்க, இப்போ நம்ம என்ன பாடி டைப்புன்னு பார்க்கலாம்னா, இப்போ ஒரு நார்மல் பர்சன், இப்போ என்ன மாதிரி ஒரு பர்சன் வராங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ குண்டாக இருந்து வெயிட் குறைக்கங்கிற ஒரு பர்சன், இப்போ என்னைய மாதிரி வந்துட்டு மசில் போடணுங்கிற ஒரு பர்சன், இந்த 2 பர்சனை நான் கம்பேரிசனுக்கு வைக்கிறேன். இப்போ எனக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அந்த குண்டாக இருந்து ஒல்லி ஆகணுங்கிற பர்சனுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? அப்போ அவருக்கு மசில் போடணும், கோல் இதுதான், 2 பேருக்கும் மசில் போடணும். ஆனால் ஒரு ஃபேட்டை குறைக்கணும், நான் மசிலை ஏற்றணும், வெயிட்டையும் ஏற்றணும். ஸோ இதுக்கு நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்னென்ன கார்டியோன்றது வந்து ஃபேட் லாஸ்க்கா அப்படின்னா வந்து அது செகண்டரி தான். அது வந்து ஹார்ட்டுக்காக பண்ணுற மாதிரி தான், கார்டியோவாஸ்குலருக்கு தான் பண்ணுறது. ஹார்ட்டு ஹெல்த்தியாக இருக்கும் அந்த இதுக்காக. அது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜுக்கு மேலே வாக்கிங் ஹார்ட் பீட் அதிகமாகும் போது ஃபேட் லாஸும் கொஞ்சம் நடக்கும். ஸோ அதுக்காக தான் அது. வெயிட் ட்ரைனிங்கு ப்ளஸ்ஸு கார்டியோ இதுதான் வந்து கரெக்டான இது ஃபேட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு. இப்போ நான் அந்த ஃபேட் லாஸாக இருக்கவங்களுக்கு இந்த சொல்லுவேன், நீங்கள் வந்து வெயிட் ட்ரைனிங் பண்ணுங்கள் ப்ளஸ்ஸு கார்டியோவும் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். கார்டியோ அவர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ நான் ஹாஃப் அன் ஹவர் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 minutes இல்லை ஆல்டர்னேட்டிவ் டேஸ் அந்த மாதிரி இருக்கும். கார்டியோ உங்களுக்கு அதிகமாக இருக்காது, அவருக்கு கார்டியோ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ டயட் வந்து நான் வந்துட்டு இப்போ பேசிக்காக நான் இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று படித்தேன்னா, இப்போ இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறப்பையும் சரி முன்னாடியும் சரி நான் படிச்சிருக்கேன், நீங்களுமே என்ற ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க. இது வந்துட்டு சீக்கோ தான், கேலரி இன் கேலரி அவுட். இப்போ நிறைய பேர் அந்த கார்டியோ வச்சுட்டு இது பண்ணுறாங்க, வெயிட் குறைக்கிறாங்க. பட் ஆனால் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இந்த சீக்கோ இல்லைனா அந்த கேலரி இன் கேலரி அவுட்? கேலரிஸ்னால் நீங்கள் எவ்வளோ கேலரிஸ் எடுக்கிறீங்க, ஒரு பர்சன் 2000 தேவைப்படுது அப்படின்னா 2000 எடுத்துகிட்டே இருக்காரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து பாடி வெயிட் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து மெயின்டெனன்ஸ் கேலரிஸ். ஆமாம், மெயின்டெனன்ஸாக இருக்கும். ஓகே. இப்போ அவர் வந்து 2000லேருந்து ஒரு 200 கூட எடுக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகும் கண்டிப்பாக. ஓகே. இப்போ அது வந்து ஒரு 200 கிராம் இல்லை 300 கிராம் கம்மியாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வெயிட் லாஸ் ஆகும். ஓகே. சர்ப்ளஸாக போனால் வெயிட் கெயின் ஆகும். டிஃபிஷியண்ட்டாக இருந்தால் வெயிட் லாஸ் ஆகும். ஸோ இதுதான் கேலரிஸ். ஆமாம். இப்போ கார்டியோ பண்ணி
வெயிட் வந்து குறைக்க முடியும். பட் ஆனால் அது ரொம்ப கஷ்டம் தானே. கார்டியோ பண்ணி குறைக்கலாம். ஆனால் என்னென்னா ஃபேட்டு மட்டும் குறையுமா அப்படின்றது, ஃபேட்டை மட்டும் குறைக்க முடியாது. அது மட்டுமே ஃபேட்டும் குறையும், மசில் குறையும். ஆனால் மசில் டெஃபிசிட்டாக இருக்கணும். இதை நான் பர்ன் பண்ணியும் குறைக்கலாம், அது 2 பேருமே குறைக்கலாம். ஆனால் டயட் இருந்து குறைக்கிறது ஈஸிங்கிறீங்க. டயட்டு மட்டும் வந்து குறைக்கிறவங்களுக்கு கஷ்டம். கார்டியோ பண்ணுற இவங்க 2 பேரும் கம்பேர் பண்ணல சொல்கிறேன். ஒருத்தர் கார்டியோ எதுவுமே பண்ணல, டயட் மட்டும் பண்ணிட்டு இருக்காரு. இவர் டயட் பண்ணுறாரு, கார்டியோ பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால் இவருக்கு தான் அதிகமாக குறையும். ஸோ அவருக்கு கொஞ்சம் லேட்டாகும். ஏன்னா அவர் எந்த ஃபிசிக்கல் ட்ரைனிங் எதுவுமே கொடுக்கல. ஸோ இவர் கார்டியோ பண்ணுறதுனால அவருக்கு குறையுது. ஸோ இப்போ வெயிட் குறைக்கணும்னா, இப்போ வெயிட் குறைக்கணும்னு சொல்லக்கூடாது, தப்பான டேர்ம். ஃபேட்டுங்கிறத நான் சொல்லிக்கலாம். இப்போ ஃபேட்டு குறைக்கணுங்கிறது வந்துட்டு ஒருத்தவங்க டயட்லேயும் இருக்கணும், அப்போது கார்டியோவும் பண்ணணும். அதான் நீங்கள் சொல்கிறீங்க. அது என்னென்னா ஃபேட்டு எப்படி, அதனால் ஏன் வெயிட்னு சொன்னால் அவங்க பார்க்க வெயிட்டுன்னு தான் சொல்லுவாங்க. ஃபேட்டு நம்ம டெக்னிக்கலாக சொல்லியிருக்கோம். வெயிட்டுங்கிறப்போ அது மசில் வெயிட்டு, வாட்டர் வெயிட், ஸ்கேலில் டோட்டல் வெயிங் ஸ்கேல் வந்து எல்லா டைமும் கரெக்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்காது. கேலரி டெஃபிசிட்லையும் இருக்கணும், கார்டியோவும் பண்ணணும். ஆனால் இப்போ கேலரி டெஃபிசிட்ல இருந்துட்டு கார்டியோ பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் உங்களுக்கு தெரியும். ஆமாம். இப்போ நீங்கள் பாடி பில்டிங் பண்ணியிருப்பீங்க. அப்போது கேலரி டெஃபிசிட்ல இருந்துட்டு கார்டியோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆமாம். அதுக்கு நீங்கள் தான் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? அதாவது ஒரு டிப்பு, ஒரு ப்ரோ டிப்னா எந்த மாதிரி கேட்குறீங்க? இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டா நான் சீக்கிரமாக ஃபுல்லாக இருப்பேன், ஸோ அதனால் எனக்கு டயட் ரொம்ப கஷ்டமாக தெரியாது அப்படிங்கிறது. ஓகே. டயட் பண்ணும்போது ஸ்டார்டிங் ஒரு 3 to 4 days கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 1 week. ஆமாம், ஒரு 1 week தாண்டிட்டோம் அப்படின்னு சொன்னாலே கொஞ்சம் எனர்ஜி நமக்கு ரீட்டைன் ஆகும். ஃபஸ்ட்டு டயர்டாக தான் இருக்கும் டே 1 எல்லாமே. ஓகே. ஒரு 4 days 5 days தாண்டிட்டா அதுக்கப்புறம் அடாப்ட் ஆகும். ஓகே. அந்த அடாப்டட் டைமை நம்ம வந்து அதிலே இருக்கணும், ஜெனியில் இருக்கணும். பாதியில் முடியலன்னு வெளியில் வந்துடக்கூடாது. ஒரு 2 weeks, ஒரு 14 days ஆனதுக்கப்புறம் தான் அந்த ஃபஸ்ட்டு வாட்டர் வெயிட் குறையும், அதுக்கப்புறம் ஃபேட் லாஸ் நடக்கும், அப்படியே போயிட்டுருக்கும். ஸோ அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமை இருக்கணும். பொறுமை இல்லாட்டி ஃபேட் லாஸ் ஆகாது. டிப்பு அப்படின்னா ஃபுட்டை வந்து பேலன்ஸ்டாக சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேட் லாஸ் நடக்கும். எப்படி பேலன்ஸ்டாக அப்படின்னா ஃபைபரு, ப்ரோட்டீனு, ஃபேட்டு, கார்பு. இதில் வந்து ஃபைபர், ப்ரோட்டீனு, ஃபேட்டு, கார்பு. ஓகே. கார்பு வந்து ஒரு மினிமம் சோர்ஸில் எடுத்துக்கலாம். ஓகே. பட் கார்பு ரொம்ப அதிகமாக இருக்கணும். ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது. பசிக்காமல் இருக்கணும், டைஜஸ்ட் ஆகணும், அந்த இதுக்காக வந்து ஃபைபரு. ஃபேட்டுங்கிறது எதுக்கு அப்படின்னு சொன்னால் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, மற்ற நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி இதுக்கெலாம் வந்து ஃபேட்டு கண்டிப்பாக தேவை. சில பேர் ஃபேட்டே அதை எடுக்காமல், ஃபேட் எடுத்தால் ஃபேட் ஆகிடும் அப்படின்னு நினச்சிட்டு நிறையா இருக்குது. இன்னொன்று ஃபேட்டுமே நம்மளை ஃபுல்லாக வச்சுக்கோங்க ரொம்ப நேரத்துக்கு. ஓகே. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, மேக்ரோஸ், மைக்ரோஸ். இப்போ மேக்ரோஸை பற்றி நம்ம ஒரு ஜென்ரலாக பார்த்துட்டோம். இப்போ கார்பு, ப்ரோட்டீனு, ஃபேட்ஸ் இதை பற்றி பார்த்துட்டோம். இப்போ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்துட்டு நிறைய பேர் மிஸ் ஆகுது. அவ்வளோதான். ஓகே. எப்படின்னா மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னால் வந்துட்டு மினரல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் தான் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். அதில் 2மே இம்பார்ட்டன்ட் தான். 2மே கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இது வந்து சோர்ஸ் எதுலேருந்து எடுப்பாங்க அப்படின்னா ஃபேட்டு, நட்ஸு, சீட்ஸு, அந்த இதுலேருந்து ஆயிலு, அப்புறம் வந்து ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வெஜிடபிள்ஸ். இது வந்து தான் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, நட்ஸு, அப்புறமேட்டு சீட் ஆயில் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. இது எல்லாமே வந்து கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட். இதில் வந்து நீ ஒரே சோர்ஸ்லேருந்துமே எடுக்க முடியாது, அதுவும் ஒரே ஃப்ரூட்லேருந்து எடுக்க முடியாது. ஸோ டிஃப்ரெண்ட் ஒரு வெரைட்டியை வந்து வெரைட்டி ஆமாம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எல்லா ஒவ்வொரு இதுலேருந்து மேக்ஸிமம் கிடைக்கும். கரெக்ட். இப்போ நிறைய பேர் சொல்கிறப்ப, நிறைய டைட்டிஷியன்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ நாங்கள் டைட்டிஷியன்லாம் கிடையாது, பட் ஆனால் நிறைய டைட்டிஷியன்லாம் சொல்கிறப்ப சொல்லுவாங்க, உங்கள் பிளேட் வந்து கலர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஆமாம். எல்லா கலரும் இருந்ததுன்னா நிறைய விதமான நியூட்ரியன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஸோ அதான். ஸோ அப்போ நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணீங்கன்னா, எவ்வளோக்கு எவ்வளோ ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் நம்ம மேக்ரோ நியூட்ரியன்ஸ் கொடுக்குறோமோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் மேக்ரோ நியூட்ரியன்ஸ்க்கும் கொடுக்கணும். இப்போ ஒரு பாடி பில்டரே சாப்பிட்றாங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு ஃப்ரூட் எதுலையாவது கம்பைன் பண்ணிடுவாங்க ஒரு மீலில் கம்பைன். ஆமாம். ஓகே. அது இல்லாமல் அது டிஃபிஷியண்டாக இருக்கிறவங்க சப்ளிமெண்ட்டாகவே எடுத்துப்பாங்க. நிறைய பேர் இப்போ ஃபிஷ் ஆயில் ஆயிலா. ஆமாம். ஓகே. அது வந்து நான் சப்ளிமெண்ட்டில் வச்சுருக்கிறேன். அது ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ அதுவும் பார்ப்போம். இப்போ நார்மலாக வந்துட்டு அதான் நெக்ஸ்ட் டாபிக் அதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ் எவ்வளோ முக்கியம்? இஸ் சப்ளிமெண்ட் அண்ட் நெசசிட்டி? அதாவது சப்ளிமெண்ட் எனக்கு ஒரு அத்தியாவசியமா? இதுதான் வந்து என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி. இப்போ நான் சப்ளிமெண்ட் ஏதாவது இன்க்ளூட் பண்ணிடுறேன் நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறையா சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்க்குறவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது, எல்லா சப்ளிமெண்ட்டுமே தப்புங்கிற ஒரு முடிவுக்கும் வர வேணாம், அதே மாதிரி சப்ளிமெண்ட் இருந்தால் தான் நம்ம வாழவே முடியுங்கிற முடிவுக்கும் வர வேணாம். இப்போ சப்ளிமெண்ட்டுங்கிறப்ப நான் 2ஆக கேட்டகரைஸ் பண்ண விரும்புகிறேன்னா, ஓகே, இப்போ நார்மலாக இப்போ ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ நிறைய விட்டமின் டேப்லெட்ஸ்லாம் இருக்குது, இப்போ மெடிக்கல் ஷாப்பில் கூட விற்கிறாங்க. இப்போ நிறைய பேர் இப்போ ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க டாக்டர்ஸ்டே.
இதை தவிர இப்போ நம்ம பாடி பில்டிங்கும் சரி, இப்போ நம்ம ஸ்போர்ட்ஸில் இருக்கோம்னா சரி, இல்லை இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறது, ஜிம்முக்குள்ள நுழைஞ்சாலே ஒரு 4-5 சப்ளிமெண்ட் கூட தான் நுழைவேங்கிற தீர்மானத்தோட இருக்கிற நிறைய பேரும் இருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரியேட்டினாக இருக்கட்டும், இல்லை வே ப்ரோட்டீனாக இருக்கட்டும், இல்லை ப்ரீ ஒர்க் அவுட்டாக இருக்கட்டும், இல்லைனா இன்னும் என் நம்பர் ஆஃப் சப்ளிமெண்ட்ஸ் என்னோட உங்களுக்கு நிறையா தெரியும். இப்போ எதெல்லாம் தேவை, எதெல்லாம் தேவையில்லை, எதெல்லாம் வந்துட்டு நெசசிட்டி, எதெல்லாம் வந்து ரொம்ப ஹைப், இதை வந்துட்டு இன்னைக்கு ஒரு பிரேக் பண்ணிடுங்க, மித்த பிரேக் பண்ணுற மாதிரி. ஏன்னா சப்ளிமெண்ட்ஸுங்கிறப்ப அது உங்கள் ஜோன், உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஏன்னா நீங்களும் நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க, பாடி பில்டிங் டேஸ்லேருந்து நிறைய யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றின ஒரு இன்சைட் தான். திரும்ப இது எல்லாமே இருந்தால் தான் பண்ண முடியும் அப்படின்றது இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஒரு கிரியேட்டின் வே, அப்புறம் நீங்கள் சொல்கிற சப்ளிமெண்ட் இதெல்லாம் வேணும், கண்டிப்பாக இருந்தால் தான் அதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது இல்லை. ஓகேவா? அது வந்து எப்போ வந்து நம்ம ஃபுட்டால் கொடுக்க முடியல, இல்லை டிஃபிஷியண்ட்டாக இருக்குது, குறைபாடாக இருக்குது அப்படிங்கும்போது இதை நம்ம இதுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். அந்த காம்பன்சேட் பண்ணுறதுக்கு சப்ளிமெண்ட்டு போகிற வே தான் பெஸ்ட்டு. ஓகே. இப்போ நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி உங்கள் வெஜிடேரியன் ஃப்ரெண்ட் இருந்தார், இப்போ அவருக்கு வந்து டெஃபினட்டாக கிரியேட்டினும் வே ப்ரோட்டீனும் ஹெல்ப் பண்ணியிருக்கும் தானே? இருக்கும், கண்டிப்பாக. அவர் அதை இது பண்ணி தான் ஆகணும், எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆமாம். ஸோ அதனால தான் நீங்கள் சொன்னீங்க காஸ்ட் அதிகமாகும். இப்போ நார்மலாக இப்போ வே ப்ரோட்டீன் எல்லாரும் கண்டது கிடைக்கிது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. ஒரு வே ப்ரோட்டீனோட பிராண்ட் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஒரு குவாலிட்டி ஆஃப் வே ப்ரோட்டீன் எப்படி வந்துட்டு நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறது? குவாலிட்டி எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, அதில் மேலே ஸ்க்ராட்ச் கார்டு நம்பர், இப்போலாம் வந்து கோட் நம்பர் கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு ஃபேக்காக இல்லை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. QR கோடு ஸ்கேன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, சரி. மிக்சபிலிட்டியை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அதை வச்சு மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கரெக்டான டீலர்ட்ட எடுத்தால் பெஸ்ட்டாக இருக்கும். அது நல்ல பிராண்டு. இப்போ சும்மா இந்த 500 ரூபாய்க்கு வேணாலே வந்து பிராண்டு போயிட்டாலே ரேட்டு கூட வந்துடும். 1 kg 25 அப்படின்ற மாதிரி வந்துடும். 2500 வந்துடும். இப்போ வெஜிடேரியன்ஸ்லாம் கண்டிப்பாக அந்த ப்ரோட்டீன் ரிலே பண்ணி தான் இருக்கும். ஆமாம், 3 ஸ்கூப் 4 ஸ்கூப் எடுக்கிற மாதிரி ஒரு நாளைக்கு. இப்போ வீகன்ஸுக்கு ஏதாவது சப்ளிமெண்ட் இருக்கா? வீகன்ஸுக்கு ஏன்னா இப்போ அவங்க மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுத்து அவங்க திரும்ப ப்ரோட்டீன் தான் அதே வந்துருச்சு. பிளான்ட் பேஸ்ட் ப்ரோட்டீன் தான் வந்துருச்சு. இந்த பீ ப்ரோட்டீன்லாம் அதுதான். ஓகே. அப்போ அவங்களுக்கு அது எடுக்கும். அவங்களுக்கு அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள்னா இப்போ நிறைய தேவையில்லாத என்ன சொல்கிறது, நிறைய சப்ளிமெண்ட்ஸும் ப்ரீ ஒர்க் அவுட்லாம் வந்துட்டு தேவையா? இப்போ ப்ரீ ஒர்க் அவுட்டோட பெனிஃபிட் என்ன, அதான் நீங்கள் சொல்லுங்கள். பெனிஃபிட்லாம் கிடையாது. எனக்கு இப்போ நீ ஒர்க் அவுட் பண்ண மூடு இல்லை, ஒர்க் அவுட் பண்ணணும், ஒரு எய்ம்காக பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது எனக்கு நீ பண்ணலை, என்னோட ஸ்கெடியூல் டைட்டாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்காக இருக்குது தான் அந்த ப்ரீ ஒர்க் அவுட்டு. கண்டிப்பாக இருந்தால் தான் பண்ணணும் அப்படின்றது இல்லை. அது எடுத்துகிட்டே இருந்தோம் அப்படின்னாலும் ஒரு பாயிண்ட்டுக்காக டாலரன்ஸ் லெவல் இதாக பிரேக் ஆகிடும். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்கூப் எடுக்கிறதுல இது கிட்டத்தட்ட அந்த காஃபி குடிக்கிற மாதிரி தான். ஆமாம், அது ரொம்ப அடிக்ட் ஆகும். அந்த கிக் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் லாங் டைம் ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ அதனால் அது சில பேர் டெய்லி எடுப்பாங்க. டெய்லி எடுக்கக்கூடாது. அதை என்னால் பண்ண முடியல இன்னைக்கு, இது எனக்கு ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த டைமில் எடுத்துக்கிட்டால் பெஸ்ட்டு. ஸோ லிட்டரலாக அது ஒரு அடிக்ஷன் தான். அது அடிக்ஷன் தான். இப்போ அந்த ஒர்க் அவுட்டுக்கு ஒரு பேஷனுக்காக பண்ணுறேன், ஒரு ஏம்காக பண்ணுறேன்னா அதை விட ஒரு பெரிய ப்ரீ ஒர்க் அவுட் இருக்க முடியாது. ஆமாம், அதுக்கு நம்ம ப்ரீ ஒர்க் அவுட்ல ரிலே பண்ண ஒரு அவசியம் இல்லை. பட் ஆனால் என்னைக்காவது இப்போ எனக்கு ரொம்ப எனர்ஜியே இல்லை, நான் ட்ரெயினாக இருக்கிறப்போ இப்போ நார்மல் ஜிம்முக்கு ஒரு பர்சனுக்கு இதெல்லாம் தேவையா? ப்ரீ ஒர்க் அவுட் சத்தியமாக தேவையில்லை. இப்போ நார்மலாக எனக்கு முடியலன்னா ரெஸ்ட் எடுக்கலாம்ல, அதில் எந்த தப்பு என்ன? நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ நான் டெய்லியுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும் அப்படின்னு. ஆமாம், அந்த டாபிக் நம்ம வச்சுப்போம். ரெக்கவர் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ஸ்லீப் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அடுத்து நம்ம பேச போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நார்மலாக ஜிம்முக்கு வர ஒரு மேபி ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கலாம், பேசிக்காக உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இல்லாதனால இப்போ இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து இந்த மாதிரி ஆக போகிறேன், இந்த மாதிரி ஆக போகிறேன்னு பார்த்து இல்லைன்னா, ஏன்னா எப்போதுமே சோஷியல் மீடியா வந்து ஒரு நல்ல சைடை மட்டும்தான் காட்டுது. இதெல்லாம் இருந்தால் தான் ஜிம்மு ஒருத்தன் போகிறப்பே ஒரு ஸ்னீக்கர் சப்போர்ட்லாம் இது பண்ணுவான், அங்கே ஒரு தனி ஒரு அவுட்ஃபிட்டு, அங்கே ஒரு ரேக்கு, இல்லைன்னா எவனை பார்த்தாலும் வந்துட்டு இந்த கோடை யூஸ் பண்ணுங்க அப்படி மார்க்கெட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. அப்போ அதனால தான் நான் அதை கேட்குறேன். இப்போ நார்மலாக ஜிம்முக்கு வர ஒருத்தவங்களுக்கு நீங்கள் என்னென்ன சப்ளிமெண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவீங்க? ஒரு 3 சப்ளிமெண்ட்ஸ் நான் அவங்க முன்னாடி வைக்கிறேன், நீங்களே அதை சஜஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 3 சப்ளிமெண்ட்ஸ் இது இருந்தால் போதும், இதை தவிர எதுலேயுமே காசை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? பிகினராக வரவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. பிகினர் வந்து சப்ளிமெண்ட்டே தேவையில்லை. அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஃபுட்டை மெயின்டைன் பண்ணிட்டு கரெக்டாக சாப்பிட்டே இருந்தாங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இயர் வரைக்குமே அது பெனிஃபிட் நல்லா கொடுக்கும். ஓகே, பிகினர்னா இப்போ நீங்கள் யாரை பிகினர்னு சொல்கிறீங்க? ஜிம்முக்கே போனதில்ல, ஃபஸ்ட்டாக வராரு ஒருத்தர். ஃபஸ்ட்டே வராரு. ஓகே, ஃபஸ்ட்டாக வந்து அவர் எவ்வளோ நாள் வரைக்கும் பிகினராக இருப்பார்? அதாவது அவரோட கெயின்ஸை பொறுத்து அது சொல்ல முடியாது. 6 மந்த்துக்கு மேலே போயிட்டாலே அது பிகினர்னு சொல்ல முடியாது. கண்டினியூவாக வந்துட்டு இருந்தால் 6 மந்த் கண்டினியூ வந்துட்டு இருந்தால் அது ரிசல்ட்டும் நல்லாவே இருக்கும். ஓகே, ஃபுட்டும் ப்ளஸ் ட்ரைனிங் கரெக்டாக பண்ணாங்கன்னா ரிசல்ட் ஸ்டார்டிங் இயரில் நல்லாவே ரிசல்ட் இருக்கும். மசிலும் நிறைய
கெயின் ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த சீசன்ல தான் மசில் வந்து கெயின் ஆகும். ஓகே. அதுக்கப்புறம் வந்து வேணா அதுக்கப்புறம் கிரியேட்டின் அப்போ வந்து ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிக தேவைப்படும் அப்படிங்கும்போது அப்பவே ஏன்னா பாடி வெயிட் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கு மசில் வந்து போடணும். ஆமா. ஓகே. அதுக்கப்புறம் வந்துட்டு விட்டமின் டேப்லெட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஓகே. விட்டமின் கூட நார்மல் பீப்புள் எடுத்துக்கலாம், டெஃபிஷியன்ட்டா இருக்கு அப்படின்றது டாக்டர் பிரிஸ்கிரைப் பண்றத பொறுத்து எடுத்துக்கலாம். விட்டமின் டியே பாத்தீங்கன்னா எல்லாரும் முக்காசி பேருக்கு இன்ஃபேக்ட் பேசிட்டு நமக்கு கூட விட்டமின் டி டெஃபிஷியன்ட்டா தான் இருக்கு நமக்கு அதுல கம்மியா தான் இருக்கும். கரெக்ட். சோ அப்ப எல்லாரும் விட்டமின் டி எல்லாம் தாராளமா எடுத்துக்கலாம். ஆக்சுவலி அது சப்ளிமெண்ட் தான் பண்ணி ஆகணும் வேற வழியில. அதே மாதிரி ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட்ஸும் மோஸ்ட்லி எல்லாருமே எடுப்பாங்க. ஒமேகா 3. கரெக்ட். இது டே 1 இருந்து வரவங்க கூட எடுத்துக்கலாம், ஃபிஷ் ஆயில் எடுத்துக்கலாம், இந்த மாதிரி அது பிரச்சனை இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம் வந்தால் தான் எடுக்கணும், நார்மல் பீப்புள் கூட எடுக்கலாம். ஏன்னா ஈவன் நார்மல் பீப்புள் எஸ்பெஷலி எல்டர்லி பீப்புள் இந்த நிறைய நீ பெயின் இதெல்லாம் வருங்கிறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஃபிஷ் ஆயில் வந்துட்டு ஒரு நல்ல சோர்ஸாக தான் இருக்கும். சின்ன வயசு பசங்களுக்கே சில நேரம் அந்த ஜாயிண்ட் இருக்கலாம் இதாக இருக்கிறதுக்காக அந்த இது ஃபிஷ் ஆயில் டேப்லெட் எடுக்க சொல்லுவாங்க. கரெக்ட். இப்போ சொல்ல போனால் யங்ஸ்டர்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப பெயினில் இருக்கிறாங்க வயசானவங்களோட, அதுவும் கரெக்டு தான். ஸோ ஓகேண்ணா. ஸோ அது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நெக்ஸ்ட் வந்துட்டு சப்ளிமெண்ட்ஸ், அதான் நான் 3 சப்ளிமெண்ட்ஸ் கேட்டேன். ஸோ அந்த 3 சப்ளிமெண்ட்ஸில் நீங்கள் சப்ளிமெண்ட்னா ஒரு ஆர்டராக வந்துட்டு இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? இது இருந்தால் ஓகே இது வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உன்னோட பாடி பில்டிங் ஜெர்னியில், இல்லை ஃபிட்னஸ் ஜெர்னியில் இது ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னா? அப்படின்னா வே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான வே. ஓகே. குவாலிட்டியான வே ஃபிஷ் ஆயில். கிரியேட்டின் வந்து இதுதான் சாய்ஸ். பட் ஆனால் எடுத்தா பெனிஃபிட் தான். என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம கேட்போம். கிரியாட்டின் எடுத்தா என்னென்ன பெனிஃபிட்? இப்போ நிறைய பேர் நினைச்சா கிரியாட்டின் எடுத்தாலும் மசில் போடுமா அப்படின்னு ஒரு இது இருக்கு. கிரியேட்டின் எடுத்தா மசில் போடுமான்றது இல்லை. கிரியேட்டின் எடுத்தோம் ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் வந்துட்டு அது ரிசல்ட் கொடுக்கும். உடனே எடுத்த உடனே கொடுக்காது. பாடி ஒரு எப்பவுமே ஒரு பம்படாக இருக்கும், ஒரு ஸ்டிஃப்னஸாக இருக்கும். இப்போ 5 kg இப்போ 10 kg பண்ணிட்டு இருக்க ஆளுக்கு ஒரு 12 தான் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 13-14 நம்பர் பண்ணுறதுக்கு ஒரு பூஸ்ட் கொடுக்கும். அதிகமாக ஆக்க வைக்கும், ஒரு வெயிட்டும் அதிகமாக புஷ் பண்ணுவோம். ஆமாம், புஷ் பண்ணால் சப்போர்ட் பண்ணும் அது. ஓகே. ஸோ பேசிக்காக அதுக்குன்னு அதிகமாகிடும். இப்போ 50 kg போடுறதுக்கு 60 போடுவாருன்னா அப்படி இல்லை. 50 போடுறாரு 52.5 போடுறதுக்கு ஒரு நம்பர் போடுறதுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி கொடுக்கும், பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பேசிக்காக கிரியாட்டினை சம்மரைஸ் பண்ணால் ஒரு பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட். அது வந்துட்டு ஒரு ப்ரோட்டீன்லாம் கிடையாது, ஆனால் மசில் அது சாப்பிட்றதுனால மசில் வந்துருமானா வராது. ஸோ ரெப் பண்ணும்போது மசில் மைக்ரோடஸ் ஆகும், ப்ளஸ் டயட் பண்ணும்போது சேர்த்து மறுபடியும் சொல்கிறது ப்ரோட்டீனு கார்பு ஃபேட் இதெல்லாமே சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம பேசிக்காக ஜிம்மு வர எல்லாருக்கும் தெரியும் ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணணும். ஃபெயிலியர் வரைக்கும் ட்ரெயின் பண்ணுறது கிரியேட்டின் ஹெல்ப் பண்ணணும் நமக்கு. அப்படி சம்மரைஸ் பண்ணலாம் நம்ம. ஓகே. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆர்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது வந்து என்னன்னா வே ப்ரோட்டீன், ஃபிஷ் ஆயில் சப்ளிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் கிரியேட்டின். அது வந்து சாய்ஸ் தான். ஆமாம். ஸோ இது இருந்தாலே ஒரு யங்ஸ்டர் ஆர் எனி ஒன் ஹூ இஸ் பிகினர் இன் டு த ஜிம் அவங்களுக்கு 6 months அவங்களுக்கு. ஸோ இப்போ இன்டர்மீடியட்ஸ்க்குமே என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஏதாவது அடிஷனாக சொல்லுவீங்களா? இல்லை இன்டர்மீடியட்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க கோல் பொறுத்து தான். அவங்க பாடி பில்டிங் கோலாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் சப்ளிமெண்ட் நிறையா சொல்லிட்டே போகலாம். ஜஸ்ட் ஃபிட்னஸ் மட்டும் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இந்த 3 ஆட் பண்ணிக்கிட்டாலே போதும். அவங்க எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் சரி, இன்டர்மீடியட்டாக இருந்தாலும் சரி. ஆமாம். ஓகே. இப்போ வே ப்ரோட்டீன் யாராவது எடுக்கக்கூடாது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? வே ப்ரோட்டீன் எடுக்கக்கூடாதுன்னு இல்லை, சில பேர் லாக்டோஸ் இருக்காது, அதெல்லாம் இன்டாலரன்ஸ் இருக்கவங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம அந்த வே ப்ரோட்டீன் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். நீங்கள் கூட சொன்னீங்க இப்போ லாக்டோஸ் இன்டாலரண்ட்டாக இருக்கிறவங்க கூட அவங்களுக்கும் தனி வே ப்ரோட்டீன் கூட இருக்குது. வே ஐசோலேட் எடுத்தால் கரெக்டாக இருக்கும். ஓகே. இப்போ வேல என்னென்ன டைப்ஸ் இருக்குது? வே ஐசோலேட்டு, வே கான்சன்ட்ரேட்டு, ஓகே, வே பிளெண்டுன்னு இருக்கு, வே ஹைட்ரோலைஸ்டுன்னு இருக்கு. ஓகே. கேசின்னு தனியாக இருக்குது. கேசின் தனியாக இருக்குது. இப்போ கேசின் வந்து யாருக்கு அது என்ன பெனிஃபிட்? கேசின் யார் வேணால் எடுக்கலாம், பட் டைஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், அப்சார்ப்ஷனும் ஸ்லோவாக இருக்கும். ஓகே. கேசின் ப்ரோட்டீன் யூஸ்வலாகவே அப்சார்ப்ஷன் ஸ்லோவாக இருக்கும். இப்போ லாக்டோஸ் இன்டாலரண்ட்டாக இருக்கிறவங்க வே ஐசோலேட் எடுக்கலாம். வே ஐசோலேட் எடுக்கலாம். அதில் வந்து இப்போ லாக்டோஸ் கண்டென்ட் இருக்காதுங்கிறீங்க. ஆமாம். ஓகே. ஆனால் அது எக்ஸ்பென்சிவா இல்லை எப்படி? ரேட்டு கூட. ஆமாம். ஸோ நார்மல் வே வந்து ஒரு 5,000 எடுக்கிறோம் அப்படின்னா இது 6,000 அதுக்கு மேலே கூட வரும். ஓகே. இப்போ நார்மல் வே 5,000 வந்துடுது. ஆமாம். ஓகே. 1 kg நீங்கள் சொல்கிறீங்க? 2 kg 2.2 kg இல்லை 2 kg வரும், 1.9 kg வரும். அது பிராண்டை பொறுத்து. ஏதாவது ஒரு பிராண்ட் சஜஸ்ட் பண்ண முடியுமா? ப்ரமோஷன் இல்லை, பட் ஆனால் ஏதாவது ஒரு பிராண்ட் வந்து அது சொல்ல முடியாது, எதுவுமே சொல்லுவாங்க, ஒரு டைமுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஓகே. நீங்கள் ஏதாவது ப்ரிஃபர் பண்ணுவீங்களா? ஏதாவது ஒரு 2-3 பிராண்ட் ஏதாவது இது நல்லா இருக்கும், இப்போ மார்க்கெட்டில் இது நல்லா இருக்குது அப்படின்னு அதை சொல்லுவீங்க? நம்ம பிராண்டுக்கு சஜஸ்ட் ப்ரொமோஷன்லாம் பண்ணல, பட் ஆனால் என்ன சொல்கிறது, இந்த பிராண்ட்லாம் கொஞ்சம் ஒரு குவாலிட்டியான ப்ரோட்டீன், ஏன்னா ஒரு ஐடியா கிடைக்கிறதுக்காக, எல்லாமே வந்து நல்ல பிராண்டை நினச்சி போகாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறேன்.
அது வந்து வேலை தான் ரிசல்ட் வந்துச்சா அப்படின்றது கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா மற்ற ஃபுட்டும் எடுப்போம், வேகம் எடுப்போம். ஸோ அதனால இதுதான் சொல்ல முடியாது. பிராண்டுன்னு பார்க்கும்போது நான் முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அல்டிமேட் நியூட்ரிஷன் ஒரு பிராண்ட் எடுத்துகிட்டு இருந்தேன். அது இப்போ யாரும் மேக்ஸிமம் யாரும் எடுக்கிற மாதிரி தெரியல, ஆனால் இருக்குது, இன்னும் பிராண்டில் இருக்குது. அது நல்லா ரிசல்ட் கொடுத்துச்சு எனக்கு ஸ்டார்டிங்கில். அப்புறம் வந்துட்டு இது மசில் பிளேஸு, கோல்டு ஸ்டாண்டர்டு வே ஆனில் வருது, மை ப்ரோட்டீனு. மை ப்ரோட்டீன் இங்கே இருக்கா? இந்தியாவில் இருக்குது. நான் இது இப்போ ஆர்டர் போட்டு தான் வாங்குற மாதிரி இருக்கும், ஆர்டர் போட்டு ஆன்லைனில். ஸோ ஆனால் அது எனக்கு தெரிஞ்சது யூகேல இருக்கிற கம்பெனி, யூரோப் கண்ட்ரி. பட் ஆனால் நல்லா இருக்கும் மை ப்ரோட்டீன். அப்புறம் வேற இதுதான். ஓகே ஓகே, இது நம்ம ஜஸ்ட் வி ஆர் சஜஸ்டிங். ஸோ வி ஆர் நாட் ரெக்கமெண்டிங் எனிதிங், வி ஆர் ஜஸ்ட் சஜஸ்டிங். இந்த ஆப்ஷனாக நாங்கள் எடுத்துருக்கோம், அப்படிதான். ஸோ இதெல்லாமே ஓரளவுக்கு நல்ல பிராண்டுன்னு சொல்லலாம் மார்க்கெட்டில். இப்போ ஒரு பிராண்டு மாறிட்டே. ஓகே, அந்த பிராண்டில் கம்ப்ளைண்ட் வர வரைக்கும் நமக்கும் தெரியாது. கரெக்டு தான் அது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் எந்த டாபிக்ல வர போக விரும்புகிறேன்னா, இப்போ வே ப்ரோட்டீன் பார்த்தாச்சு, சப்ளிமெண்ட்ஸ் பார்த்தாச்சு, விட்டமின்ஸை பற்றி பார்த்தாச்சு. இதெல்லாம் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஹியூமன்ஸ் இக்னோர் பண்ணுறேன்னு சொல்லலாம். ஜென்ரல் பாப்புலேஷனும் சரி, பாடி பில்டர்ஸும் சரி, எல்லாருக்குமே இப்போ நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. அதுவுமே ஒரு ரீசனாக இருக்கலாம். ஏன் எவ்வளோ சுற்றி வளைக்கிறான்னா, இந்த ஒரு பர்டிகுலர் சிம்பிளான டாப்பிக்கை கேட்கலாம். ஸ்லீப் ரெக்கவரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஒரு ஹியூமனுக்கு, நார்மல் மேனுக்கும் சரி, விமனுக்கும் சரி, ஒரு பாடி பில்டிங் பண்ணுறவங்களுக்கும் சரி. ஸ்லீப்பும் ரெக்கவரி எவ்வளோ இம்பார்ட்டன்ட்? ஸ்லீப்புன்றது ஃபஸ்ட்டு எல்லா பீப்புளுக்குமே வந்து ரொம்ப 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 முக்கியம். ஒரு ஸ்லீப் ஒன்று மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து இப்போது இருக்கிற இதில் வந்து எல்லா டிசீஸுமே வந்துடுது. டயபெட்டிஸ் வந்துடும், அதுக்கப்புறம் வந்துட்டு கொலஸ்ட்ராலு, கேன்சர் வருது, இது மாதிரி நிறையா இருக்குது. இந்த ஸ்லீப் இல்லை அப்படின்னு சொன்னாலே ஒரு நாள் நம்ம சரியாக தூங்கணும்னா அதோட எஃபெக்ட்டு ஒரு 3 days இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த அடுத்த ஸ்லீப் சைக்கிள் சரியாக வர்றதுக்கே சொல்கிறேன். அந்த மாதிரி பாடி பில்டருக்கு அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு சரியாக தூங்கலைன்னா ரெக்கவரி இருக்காது, வெயிட்டும் ட்ரைனிங் பண்ண முடியாது. ஸோ ஸ்லீப் ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் ரெக்கவரியே இருக்கும். ஆமாம், ரெக்கவரியில் வந்து ரெக்கவரின்னு சொல்கிறது நான் மசில் ரெக்கவரிக்கு சொல்கிறேன். இப்போ இதே வந்து இன்ஜுரி ஆகிடுச்சு அந்த மாதிரி பண்ணால் அது சில ரெக்கவரிஸ் தனியாக இருக்குது. ட்ரீட்மெண்ட். ஆமாம், ஏதாவது ஒரு ஆப்ஷன் சொல்ல முடியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தர் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு, இப்போ ஒருத்தர் பெஞ்ச் போடுறாரு, இல்லைன்னா ஏதாவது ஒரு டெட் லிஃப்ட் பண்ணுறாரு, ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுன்னா ஏதாவது ஒரு ரெக்கவரி ஆப்ஷன் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ரெக்கவரி அப்படின்னா ஒரு 2 3 நாள் ரெஸ்ட் விட்டு பார்ப்போம். நாங்கள் ரெஸ்ட் விட்டு பார்ப்போம். திரும்பவும் வந்து ட்ரெயின் ஒரு 2 நாளில் சரியாயிடுச்சு அப்படின்னா ஓகே. பட்டு 3 days 4 days கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னால் டாக்டர் பார்க்குறது பெஸ்ட்டு. போன் டாக்டர் அவர் பார்க்கலாம், அப்படின்னா ஆர்த்தோபெடிக்ஸ் பார்க்கலாம், இல்லாட்டி அக்குப்ரெஷர் பார்க்கலாம். இதுலேயே மேக்ஸிமம் சரியாயிடும். பட் ஆனால் மசில் டேர் இல்லை, ரொம்ப சிவியரான இதுலேயே சரியாயிடும். ஆமாம். பட் ஆனால் நீங்கள் யாரையும் இப்போ இன்ஜுரி ஆனிச்சுன்னா ஒர்க் அவுட் பண்ணால் சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க. ஆமாம், அந்த கொஞ்சம் ப்ராசஸ்டாக போக தான் வெயிட் வந்து மசிலால் இது பண்ணிக்க முடியும். ஐ மீன் ப்ரெஸ் பண்ண முடியும். இப்போது 5K ஒருத்தரால் 10 தான் பண்ண முடியும் அப்படின்றவரால் வந்துட்டு 20 கொடுத்து விட்டோன்னா அவருக்கு இன்ஜுரி வர வாய்ப்பு இருக்குது. கரெக்ட். ஓகே, நல்லா. ஸ்லீப் வந்து ரொம்ப முக்கியம். ஸ்லீப் நான் சில டிசீஸ் சொல்லலை, பட்டு அது ஒரு ஸ்லீப் இல்லை அப்படின்னு சொன்னாலே கண்டினியூவாக ஸ்லீப் இல்லை அப்படின்னா நிறையா வரும். ஃபிசிக்கல் ஹெல்த் சரி ரொம்ப அஃபெக்ட் ஆகும். இன்னும் நிறைய பேர் இந்த கிரேவிங்ஸ்னு இருக்கு. ஸ்லீப்னாலேயே நிறைய பேர் கிரேவிங்ஸ் வரது இருக்கு. இப்போ நீங்கள் ஒரு ஆள் எவ்வளோ நேரம் தூங்கணும்னு நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? மினிமம் ஒரு மேக்ஸிமம் சொல்லப்போனால் ரொம்ப நேரம் தூங்கினா நல்லது தான். ஒரு மினிமம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? 7 to 8 hours தூங்கினாலே போதும். ஒரு சில 6 hours தூங்கினாலே கரெக்டாக இருக்கும். ஆனால் ஏர்லியாக தூங்கிட்டு ஒரு 5க்கு வேக்கணும் கூட ஓகே தான். ஓகே, பட் ஆனால் ஒரு ரெக்கமெண்ட்னா ஒரு 7 to 8 hours. ஆமாம். ஓகே, இப்போ பாடி பில்டிங் பண்ணுறவங்க இன்னுமே என்ன சொல்கிறது, கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப முக்கியம் தானே? ஆமாம், கண்டிப்பாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. 90% ஃபாலோ பண்ணிடுவாங்க. இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸ் இதை பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறது, இப்போ பாடி பில்டிங்கில் இருக்கிறவங்களே இதை நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒர்க் இருக்கும், படிச்சுட்டு இருப்பாங்க, இல்லைனா வேலைக்கு போவாங்க. இப்போ நிறைய பாடி பில்டர்ஸோட ஸ்ட்ரகிள் உங்களுக்கு தெரியும் ஃபினான்ஷியலாக. அப்படி இருக்கிறப்ப அவங்க நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்லாம் போவாங்க. அப்படி இருக்கிறப்ப எப்படி ஸ்லீப்பை மேனேஜ் பண்ணுறது? ஸ்லீப் அவங்களுக்கு அதுதான் ரியாலிட்டினா இப்போ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அது காலையில் அவங்க தூங்கிப்பாங்க. ஒர்க் அவுட்டுன்றது வந்து முடிச்சுட்டு போய் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஈவினிங் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அது மார்னிங் மாதிரி இருக்கும். ஒர்க் அவுட் முடிச்சுட்டு ஒர்க் போயிடுவாங்க, திரும்ப வந்து தூங்குவாங்க. ஓகே, அந்த சைக்கிள் அப்படி இருக்கும். ஓகே, பட் ஸ்டில் நைட்டு தூங்குற மாதிரி வராது அது.
அது கண்டிப்பாக வராது. பட் இப்போ உள்ள லைஃப் ஸ்டைல் அப்படி ஆயிடுச்சு. ஸோ அதை அக்செப்ட் பண்ண மாட்டேன். இதனால மசில் growth அஃபெக்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இருக்கும். பட் ஆனால் அது ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் கிரியேட் பண்ணுமா? பெரிய டிஃப்ரென்ஸ்னு சொல்ல முடியாது, ஆனால் கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறப்ப நம்ம வந்துட்டு மசில் க்ரோ ஆகலை, மசில் டேர் தான் ஆகுது. நம்ம ஃபுட்டு சாப்பிட்றப்பையும் நம்ம ஸ்லீப்லேயும் தான் வந்துட்டு மசில் க்ரோவே ஆகுது. ஆமாம், இதுதான் வந்துட்டு ட்ரூத், இதுதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற சயின்ஸு. பட் ஆனால் ஃபுட்டும் இப்போ ஸ்லீப்போட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டீங்க. இப்போ நம்ம என்னென்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்? இப்போ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் எடுத்துக்கணும், ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்துக்கணும். ஸோ இதை எடுத்தாலே போதும்ல. ஸோ இதை எடுத்துக்கிட்டாலே நம்ம ரெக்கவரி வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டாக நல்லா. ப்ரோட்டீன் கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கு ரெக்கவரிக்கு தேவை. கார்போஹைட்ரேட்டும் வேணும், ஃபேட்டு வேணும். இது மூணுமே வந்து பேலன்ஸாக இருக்கணும் கண்டிப்பாக. ஓகேனா ரெக்கவரி நல்லாவே. ப்ளஸ் ஸ்லீப் இதெல்லாம் பண்ணிட்டு அதை விட்டாலும் ஒன்றாகாது, அதை பண்ணிட்டு இதை விட்டாலும் ஒன்று இருக்காது. அப்போ ரெக்கவரி தான் சொல்லப்போனால் ஒர்க் அவுட்டோட இம்பார்ட்டன்ட்டு. ஆமாம். ஓகே, அது நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபர்மேஷன். நீங்கள் எவ்வளோ புஷ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த அளவுக்கு. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஒர்க் அவுட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து மசில் வரும். அந்த பிகினர்ஸ்லாம் அதான் பண்ணுவாங்க. ஒரு 2 ஒர்க் அவுட் போட்டாலே அவங்களுக்கு போதும். இருந்தாலும் அவங்க வந்து 4 ஒர்க் அவுட் 5 ஒர்க் அவுட்னு போடுவாங்க. இல்லை நான் புதுசாக ஒன்று பண்ண போகிறேன், நம்ம அதுக்கு வருவோம். என்னன்னா இப்போ டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட் ஸ்பிளிட் இதை வந்துட்டோம். ஸோ டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட் ஸ்பிளிட், பிகினருக்கு என்ன ஒர்க் அவுட் ஸ்பிளிட், இன்டர்மீடியட் என்ன ஒர்க் அவுட் ஸ்பிளிட், அட்வான்ஸ் ட்ரெயினருக்கு ஒரு என்ன ஒர்க் அவுட் ஸ்பிளிட். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் ஆஃப் பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். ஸோ நிறைய டாபிக்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் வீடியோஸ் போட போகிறோம். சயின்ஸ், ஹெல்த், நியூட்ரிஷன், கெரியர் கைடன்ஸ், டெக்னாலஜி, ஈவன் டெக்னாலஜி நம்ம போட போகிறோம். பட் இன்றைக்கி வந்துட்டு பேசிக் எதை பற்றி இருக்க போதுன்னா ஃபிட்னஸ் அண்ட் பாடி பில்டிங், அதுதான் வந்து நம்மளோட ஃபோக்கஸாக இருக்க போது. டிஃப்ரெண்ட் பிளேலிஸ்ட் நாங்கள் க்ரியேட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த டாபிக்ஸில் எந்த டவுட், எந்த ஹெல்ப்னாலும் நீங்கள் டெஃபினட்டாக வந்து எங்கள் சேனலில் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனாக இருக்கும்னு நான் விரும்புகிறேன். ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் தேடி போகக்கூடாது. ஒரு கம்ப்ளீட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜ் இருக்கணும். அதே மாதிரி ஒரு பர்சனல் டச் இருக்கணும் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா எவ்ரி ஒன் ஹேஸ் அ ஸ்டோரி டு டெல், எவ்ரி ஒன்ஸ் பெர்ஸ்பெக்டிவ் மேட்டர்ஸ் அ லாட். ஸோ அதை நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஸ்டே டியூன் ஃபார் மோர் சச் யூஸ்ஃபுல் கண்டென்ட். பை.